இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK வீடு. அதுவும் டவுன் ஃபோர்லேயே இவ்வளோ ஸ்பேசியஸாக இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அப்படிப்பட்ட ஒரு 2 BHK வீட்டை தாங்க இன்றைக்கி நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எந்தெந்த விஷயம்லாம் ரொம்ப ஹைலைட்டாக அமைஞ்சுன்னு பார்க்கலாம். மொதல் விஷயம், வீட்டோட எக்ஸலண்ட்டான பிளானிங் ஒர்க். லேண்ட் ஏரியா நம்மள பெருசாக இருந்தாலும் வீட்டை ரொம்ப சுருக்காமல் நல்ல ஸ்பேசியஸாக எல்லா ரூம்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு அழகான 2 BHK வீட்டை செமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம், 2க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், பெரிய கார் நிறுத்துற வரைக்கும் போர்ட்டிகோ, பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங்கோட வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாங்க. 35 அடி ரோடு பேசுவோ, 45 அடி நீளமாவோ, கரெக்டாக 3.6 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃப்ளோரே 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு டவுன் ஃப்ளோர் 2 BHK வீட அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். 35 அடி நம்மளுக்கு ரோடு பேஸ் கிடச்சனால எலிவேஷனை ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நிறைய நமக்கு டெக்ஸ்சர் ஒர்க்கில் பண்ணி அதில் ஆரஞ்சு, லைட் கிரே, டார்க் கிரே, ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் நிறைய ஸ்பாட் லைட்டோட எலிவேஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கார் பார்க்கிங்க்கு பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் நேட்டுக்காக சின்னதாக வெக்கெட் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரேம்புக்கும் உங்களுக்கு நீட்டான பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 இனோவா கார் நிறுத்துறவருக்கு பார்க்குற ஃபஸ்ட்டு போர்ட்டிகோ, அளவு 16க்கு 22. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பே மேட் ஃபினிஷில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பர்சன்டேஜ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் கிளம்பே பார்த்தீங்கன்னா அதே போர்ட்டிகோ வால் டைல்ஸ்லுமே க்ளோசி ஃபினிஷில் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நிறைய கார்னர்ஸ்க்கு நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. போர்ட்டிகோ ஃப்ளோர் டைல்ஸ்க்கோ வாலுக்கோ ஒரே பேட்டர்னில் ப்ளே பண்ணிக்குது. பார்க்குறதுக்கே இன்னமும் அழகாக இருக்குது. போர்ட்டிகோ ஏரியாவில் வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான அதாவது ஜெகமூலையில் பார்த்தீங்கன்னா போர்வெலி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை இதே மாதிரி ஈஸியாக நம்ம சுற்றிட்டு வரவருக்கு செட்பேக் விட்டு வீட்டை நல்லா கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி படிக்கட்டு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பே 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு ஃபால் சீலிங் பிளைனாக ஒயிட் கலர் காம்பினேஷனில் அதில் நிறைய ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் நிறைய வெளிச்சம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக ஃப்ரண்ட் சைடில் பெரிய யூபிஎஸ் விண்டோவோ, அதே சைடில் சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டோட நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சூப்பரான மல்டிமீடியா டிவி யூனிட் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பேக்ரவுண்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ஒரு அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் சைடில் அமைச்சிருக்கிற கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் வடக்க பார்த்த மாதிரி டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள 2 கடப்பாக்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 10. கிச்சன் கம் டைனிங் ஹாலில் பெருசாக 2 யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி டைனிங் ஹால் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்தீங்கன்னா போதும்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டேப் பாட் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டேப் கீழே நிறைய பேஸ் லைட் பண்ணி கொடுத்து லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக நம்மளுக்கு மசாலா டைப் செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. டைனிங் ஏரியாக்கு மேலே சின்னதாக நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி பேக்ரவுண்டில் ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி சிம்பிளாக நம்மளுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் வெளியே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னி மூலையில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைடு வால் மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக கொடுக்காக பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் டைமண்ட் ஷேப்பில் சென்டரில் மட்டும் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில்
ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப், கபோர்ட் வால், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் மிரரோட ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குது. இன்னமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தும். இந்த அட்டாச் கம்பத்தும்ல க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பை, மிரர், டவல் ட்ரார் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துலாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 85% வரைக்கும் நம்ம வந்து லோன் சாங்ஷன் வாங்கிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. ஒன்ஸ் எவரில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன், அவுட்டர் பைப் லைன் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பத்தூம் தாங்க. இந்த அட்டாச் கம்பத்தூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 10. இந்த அட்டாச் கம்பத்தூமில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப், டவல் ட்ரார், மிரர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் லேப்பில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி எல் ஷேப்பில் வந்து வாட்டர் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு சின்னதாக ஒரு மிரர் ஃபிட் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு வெளியே போய் மேலே நம்ம டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எல்லாருமே மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 85% வரைக்கும் லோன் வந்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம ஃபைல் எந்த பேங்க்கில் ஷூட் ஆகுதோ அந்த பேங்க்லேயே நம்ம வந்து சாங்ஷன் வாங்கிக்கலாங்க. மேலே நம்ம டெரஸுக்கு போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அது பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் ஃப்ளோருக்கு வால்க்கு எல்லாமே டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்காக அவுட்டர் டேக்கஸ் கொடுத்து ஸ்டேக்கஸ் எல்லாமே வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் எலிவேஷனுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள், துணி துவைக்கிறதுக்காக கல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 69 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.